எனவே மதுஹபு என்றால் என்ன என்றால், அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் செல்லக்கூடிய அணுவளவும் பிசகாது, வழி தவறாது செல்லும் வழிதான் மதுஹப் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இந்த மதுஹபை பின்பற்ற வேண்டும் அல்லது மதுஹபுடைய சட்டங்களை எடுத்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு அறிஞர்களும் சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள், உதாரணமாக இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய மதுஹபுகள் 4 இருக்கிறது. ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப், மாலிகி மதுஹப் என்ற 4 மதுஹபுகள் இன்று உலகத்திலே காணப்படுகிறது. இந்த காணப்படக்கூடிய இந்த மதுஹபுகளுடைய வழியில் செல்ல சொல்லி அல்லது செல்வதற்குரிய ஆதாரங்கள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வந்தால் குர்ஆனிலே தேடி பார்க்க வேண்டும். மதுஹபு வழி செல்ல, மதுஹபுடைய வழியிலே பயணிக்க, மதுஹபு சொல்லும் வகையில் சட்டங்களை எடுத்துக்கொள்ள மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா என்று முதலாவது பார்க்க வேண்டும். குர்ஆன் அதை சொல்லி இருக்கிறதா அல்லது ஹதீதுகளிலே அது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது இப்படியான கட்டங்களில் அந்த இமாம்கள் சொல்லக்கூடிய சட்டங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறதா என்பதை குர்ஆனிலே முதலாவது நாம் தேடி பார்ப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர், அறிவுள்ளவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்த மார்க்கம் அறிந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நன்றாக கவனிக்க வேண்டும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று அல்லாஹ் மக்களை 2ஆக பிரிக்கிறான். நன்றாக கவனிக்கணும். மனிதர்களை அல்லாஹ் 2ஆக பிரிக்கிறான். அஹ்லு ذிக்ர், அறிந்தவர்கள், அறியாதவர்கள். இதை யாரு பிரிக்கிறான்? அல்லாஹ் தான் பிரிக்கிறான். இப்பொழுதோ மனிதர்களை அல்லாஹ் 2ஆக பிரிச்சுட்டான். எப்படி? அறிந்தவர்கள், அறியாதவர்கள். அறியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்தவர்களிடத்தில் கேட்டு படித்துக் கொள்ள வேண்டும். இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் ஒரு தகவலை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தெரியாவிட்டால் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நேரடியாக சட்டம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனில் சொல்லவில்லை. நன்றாக கவனிக்கணும். உங்களுக்கு தெரியாவிட்டால் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து டிரான்ஸ்லேஷனை பார்த்து, மொழிபெயர்ப்பை பார்த்து நீங்கள் எடுத்து சட்டம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்லும் வார்த்தை என்ன? நீங்கள் தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு படித்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதனால் தான் அஹ்லு ذிக்ர், அறிந்தவர்களிடத்தில் அறியாதவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இமாம் ராசி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், தஃப்சீருல் கபீரிலே இமாம் ராசி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், ذிக்ர் என்றால் இந்த இடத்தில், அஹ்லு ذிக்ர் என்றால் இந்த இடத்தில் அறிவுடையவர்கள் என்று அர்த்தம். மட்டுமல்லாது இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் அத்துருல் மன்சூர் என்ற தஃப்சீரிலே எழுதும் போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஆலிம் அவருக்கு இருக்கக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு அவர் மௌனியாக இருக்கவும் கூடாது. மௌனியாக இருப்பது அவருக்கு அவசியம் இல்லை. அவருக்கு அறிவு இருக்குது, இருக்கும்போது அவர் மௌனியாக இருப்பதும் அவருக்கு அவசியம் அல்ல. மட்டுமல்லாது தெரியாதவர் தன்னுடைய அறியாமையை வைத்துக் கொண்டு மௌனியாக இருப்பதும் சரியல்ல, அவசியமற்றது. எனவே அறிந்தவர் அறிவை வைத்துக் கொண்டு மௌனியாக இருக்கவும் கூடாது, மௌனமாக இருக்கவும் கூடாது. அறியாதவர் எனக்கு தெரியாது என்று மௌனமாக இருக்கவும் கூடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அறியாதவர் எனக்கு தெரியாது என்று அறிந்தவரிடத்தில் கேட்க வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய போதனையை பாருங்கள். தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் என்ற இருக்கும் போதோ தெரியாதவர் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்தவரிடத்திலே வந்து கேட்டு படித்துக் கொள்ள வேண்டும். நாம எங்களுக்கு தெரியாத ஒன்றில் காலை வைத்தால், நாம அதிலே சிக்கிக் கொண்டால் விளைவு மோசமாக இருக்கும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவே ஒரு மனிதன் தெரிந்தவன் தெரியாதவன் என்று 2ஆக பிரித்து, தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள், சட்டத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இப்ப நாம விளங்கிக் கொள்ளணும். உலக மக்களை அல்லாஹ் 2ஆக பிரிச்சுட்டான். ஒன்று ஆராய்ச்சியாளர்கள், முஜ்தஹிதுகள். அடுத்தது ஆராய்ச்சியாளர்களுடைய சட்டங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்கள், முகல்லிதுகள் என்று 2ஆக அல்லாஹ் பிரிச்சுட்டான். உலகத்தில் எல்லா மக்களை 2ஆக பிரிச்சுட்டான். ஒன்று முஜ்தஹிதுகள், அடுத்தது அவர்களை பின்பற்றும் முகல்லிதுகள். இப்ப நான் சொல்லக்கூடிய வட்டத்துக்குள்ளே
நீங்கள் இருந்தால் நீங்கள் முஜ்தஹிதுகள். நான் சொல்லக்கூடிய வட்டத்துக்குள் நீங்க இல்லாட்டி அறிஞர்களிடத்தில் கேட்டு படிக்க வேண்டிய மனிதர்கள் நீங்க. இப்ப நாம விளங்கிக் கொள்ளணும். இப்ப நான் ஒரு மதுஹபை பின்பற்ற வேண்டுமா, அல்லது ஒருவர் குர்ஆன் ஹதீஸுக்கு சொல்லக்கூடிய சட்டமுறையை எடுத்து நடக்க வேண்டியவனா, இரண்டாவது கூட்டமா என்றது நாங்க பார்த்துக்கொள்ளும். இரண்டாவது கூட்டம் என்ன, முகல்லிதுகள், அறிஞர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை வைத்து படிக்கக்கூடிய இரண்டாவது பாட்டி, அறியாதவர்கள். அந்த கூட்டத்தில் இருந்தா கண்டிப்பாக அறிந்தவர்களுடைய சட்டத்தை கேட்டு படிக்கணும். இல்ல எங்களுக்கு தெரியும் அந்த முஜ்தஹிதுடைய தரத்துக்கு நாம இருந்தால் கேட்க தேவையில்லை. இப்ப முடிவை பாருங்கள். இந்த சட்டங்களை ஒரு ஆராய்ச்சியாளர் முஜ்தஹிதுடைய தகமைகள் என்ன என்பதை பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ நான் ஆராய்ச்சியாளருடைய தகமையில இல்ல. ஆராய்ச்சியுடைய தகமையில இல்லாட்டி என்ன செய்யணும், அஹ்லுல் திக்ரிடத்தில் கேட்டு படிக்க வேண்டும், அறிந்தவர்களிடத்தில் அந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக உணர்த்துகிறான், அறிந்தவர்கள் அறியாதவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அதை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டாக பிரிக்கிறான். சரி, ஒரு ஆயத்தா, அடுத்த ஆயத்துக்குள்ள வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வ இதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி வலவ் ரத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும். அந்த மனிதர்களிடத்திலே ஒரு அச்சம் அல்லது அச்சம் தீருதல் ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், அதை அந்த ரசூலிடத்திலே அவர்கள் திருப்புவார்கள். திருப்பி மட்டுமல்லாது ரசூலிடத்துல மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், வ இலா உலில் அம்ரி மின்ஹும், உலில் அம்ரி மின்ஹும், அவர்களிடத்தில் அறிவுள்ள அல்லது ஃபிக்ஹ் படித்த அல்லது ஆட்சி அதிகாரங்கள் உள்ளவர்கள், இந்த ஆட்சி அதிகாரம் அல்ல, அதாவது கலா தீர்ப்புடைய அதிகாரங்கள் உள்ளவர்களிடத்தில் நீங்கள் சென்றால் லஅலிமஹு, அந்த சட்டத்தை அந்த மார்க்கத்துடைய விடயத்தை அறிவார்கள், அல்லதீன யஸ்தன்பிதூனஹு மின்ஹும், அவர்களிடத்தில் இஸ்திம்பாத்துடைய அறிவு யாருக்கு இருக்கிறதோ அதை அவர்கள் அறிவார்கள். மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சட்டம் தேவைப்படும் போது, உதுவுடைய சுன்னத்து எத்தனை, உதுவுடைய ஃபர்து எத்தனை, உதுவுடைய ஆதாபுகள் என்னன்னா, உது செய்யறதுடைய முகத்தை கழுகிறது வாஜிபா சுன்னத்தா, அந்த சட்டம் வரும்போது ரசூலிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மீள வேண்டும். மட்டுமல்லாது வ இலா உலில் அம்ரி மின்ஹும், அவர்கள் என்றும் யாருக்கு ஃபிக்ஹுடைய அறிவு இருக்கிறதோ அவர்களிடத்திலும் செல்ல வேண்டும். எவர்களுக்கெல்லாம் இஸ்திம்பாத்துடைய அறிவு இருக்கிறதோ அவர்கள் அதை அறிவார்கள். இப்ப இஸ்திம்பாத்துடைய அறிவு என்றா என்ன தெரியுமா, குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நேரடியாக சட்டம் எடுக்கும் தகமை, இது சொல்லுவாங்க இஸ்திம்பாத். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும், இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா அவர்கள் கிட்டத்தட்ட 7 லட்சம் ஹதீஸ் பாடம் என்றும் அவங்களுக்கு சொல்லப்படுது. அதே போல 10 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் என்றும் சொல்லப்படுது. நல்லா கவனிக்கணும், 10 லட்சம் அல்லது 7 லட்சம் அவங்கள ஹதீஸ் மனப்பாடம், ஹிஃபுல்ல பாடம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா அவர்கள் ஷாஃபி இமாமுடைய மாணவர். அவர் சொல்லுகிறார், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் எங்களுக்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டம் எடுக்கும் முறையை சொல்லித்தரும் வரை எங்களுக்கு அது தெரியாது என்றார். எத்தனை ஹதீஸ் பாடமானவர்? 7 லட்சம் அல்லது 10 லட்சம் ஹதீஸ் பாடமானவர். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மார்க்கத்துடைய தகவல், இந்த மார்க்கத்துடைய சட்டம் எவர்களுக்கு இந்த இஸ்திம்பாத்துடைய தகமை இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ, அவர்கள் அதை அறிவார்கள். இப்ப அவர்கள் அறிவார்கள் என்றால் அந்த அறிந்தவர்களிடத்தில் அறியாதவர்கள் கேட்டு படிக்க வேண்டும். இப்ப இது எங்க வருது? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. எனவே இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலிடத்திலும் அதே போல உலுல் அம்ரு உள்ளவர்களிடத்திலும் நீங்கள் ஒப்படைத்தால், இந்த சட்டத்தை கேட்டால் என்பதற்கு, அதாவது உலுல் அம்ரு என்பதற்கு உலுல் ஃபிக்ஹி ஃபித்தீன், மார்க்கத்துல ஃபிக்ஹ் தெரிஞ்சவர்கள், அவர்களிடத்துல நீங்க கேட்டால் அவர்கள் அதனுடைய தகவலை அறிவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இஸ்திம்பாத்துடைய அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மூலமாகத்தான் சட்டத்தை எடுக்க முடியும். ஏனென்றா ஒரு ஹதீஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது சில கட்டத்தில் இந்த ஹதீஸ் பார்க்கும்போது இது வேறொரு கோணத்துக்கு மாதிரி விளங்கும், இன்னும் ஒரு கட்டத்துல வேறொரு கோணத்துக்கு மாதிரி விளங்கும். ஒரே புகாரியில ஒரு ஹதீஸை எடுப்பாங்க, எடுத்து
இதிலிருந்து இந்த சட்டம் வருகிறது. அதே ஹதீஸை இன்னும் ஒரு இடத்துல கொண்டு வருவாங்க, இதுல இருந்து இந்த ஒரு சட்டம் வருகிறது. அதை இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க, இதுல இருந்து இந்த சட்டம் வருகிறது. அப்ப இந்த இஸ்தின்பாத்துடைய இந்த அறிவு என்பது அல்லாஹ் சிலருக்கு கொடுக்கக்கூடியது. அந்த சிலருக்கு கொடுக்கிறதுனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க தெரியாதவங்களா, தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். இப்ப இமாம் ராசி ரஹிமஹுல்லா அவர்கள் தஃப்சீருல் கபீரிலே இமாம் ராசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஆயத்தை பார்க்கும்போது ரசூலிடத்திலும் அறிவுள்ளவர்களிடத்திலும் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்துடைய தகவலை ஒப்படைத்து கேள்வி கேட்டால் அதை இஸ்தின்பாத்துடைய அறிவு உள்ளவர்கள் அறிவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல. இதை வச்சு சொல்றாங்க இமாம் ராசி ரஹிமஹுல்லா அவர்கள், 3 தகவலை நாங்க படிச்சு கொள்ளணுமா. தஃப்சீருல் கபீர்ல இமாம் ராசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, மார்க்கத்துல சில விடயங்கள் இருக்கிறது, நேரடியான குர்ஆன் ஹதீஸை கொண்டு விளங்க முடியாத சட்டங்கள். அதை நாங்க புரிஞ்சுக்கணும். இப்ப சில குழப்பங்களும் அதுல தானே வருது. இதுக்கு நேரடியான ஹதீஸ் இல்ல, நேரடியான சட்டம் இல்ல. இப்ப அதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்ளணும், ரசூலிடத்திலும் அறிவு உள்ளவர்களிடத்திலும் என்று அல்லாஹ் சொல்ல தேவை. நல்லா விளங்கிக்கொள்ளும், ரசூலிடத்திலும் அறிவு ஃபிக்ஹ் விளப்பம் உள்ளவர்களிடத்திலும் என்று சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் ரசூலிடத்தில் ஒப்படைச்சாலே போதும், வேறொத்தட்ட ஒப்படைக்க தேவையில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு சட்டம் இருந்தால் நேரடியாக அல்லாஹுவால் நேரடியாக சட்டம் சொல்லப்படாத தகவல்கள் இருக்கிறது. அப்ப இதுல இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் அது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ரசூலிடத்திலும் அல்லது ஃபிக்ஹ் தெரிஞ்சவர்களிடத்திலும் என்று அல்லாஹ் 2ஆக சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சட்டம் சொல்லாத சட்டங்களும் மார்க்கத்தில் இருக்கிறது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், இமாம் ராசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆயத்தை வச்சுட்டு விளக்கம் சொல்றாங்க, இந்த இஸ்தின்பாத்ன்றது இருக்குது. இஸ்தின்பாத்ன்றா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஃபிக்ஹ் தெரிஞ்சவர்கள் சட்டம் எடுப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் ஒரு ஆதாரம் தான். அதை நாங்க எடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான், லஅலிமஹுல்லதீன யஸ்தம்பிதுனஹு மின்ஹும். இஸ்தின்பாத் தெரிஞ்சவங்க தான் அதை அறிவாங்கன்னு சொல்றாங்கல்ல. எனவே இஸ்தின்பாத்தின் மூலமாக ஒரு சட்டம் வருது, ஒரு அறிஞர் ஒரு முஜ்தஹித் சொல்றார் என்றால் அதை எடுத்துக்கொள்வதும் கடமை. 2வது விஷயமா. 3வது சொல்றாங்க இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, 3வது இதுல ஒரு பொதுமகன் என்றா யாரு தெரியுமா, முஜ்தஹித் அல்லாதவர், ஆராய்ச்சியுடைய தகமை இல்லாதவர், நம்மள போல ஆட்கள். இப்ப இவரு நீங்க மௌலவி தானே, நான் மௌலவியாண்டது, நான் முஜ்தஹித் கிடையாது, நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாங்க முஜ்தஹித் கிடையாது, சாதாரண ஆட்கள். அப்ப சாதாரண ஆட்கள் என்று வரக்கூடிய இவங்க இந்த முஜ்தஹிதான அறிஞர் சொல்லும் சட்டத்தை எடுத்து நடப்பது கடமை. இந்த ஆயத்திலிருந்து வரங்கக்கூடிய உண்மை. அப்ப நாங்கெல்லாம் யாருக்கு, எல்லாருமே இந்த பொது செக்ஷனுக்குள்ள வரக்கூடியவங்க, முஜ்தஹித் அல்ல. அல்லாஹ் 2ஆ பிரிச்சான்ல, அஹ்லுல் திக்ர் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள். தெரியாதவன் லிஸ்ட்ல இருக்கிறோம். எனவே அவர்களிடத்தில் சட்டத்தை கேட்கும் போது அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். விளக்கம் சொன்னால் அதை எடுத்து நடப்பது கடமை. 2வது ஆயத்தா. 3வது ஆயத்துக்குள்ள வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், சூரத்து நிசாவுடைய ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், வ அத்தீஉர் ரசூல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழிபடுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் நின்றும் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லது ஃபிக்ஹ் சட்டங்கள் தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். நேரடியாக அல்லாஹ் சொல்றது, நேரடியான ஏவல். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு, ரசூல் சொன்ன சட்டத்துக்கும் வழிபடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 உலில் அம்ரி மின்கும். அப்ப உலில் அம்ரி மின்கும் என்பதற்கு நல்லா கவனிக்கணுமே. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அத்துர்ருல் மன்சூர் என்ற தஃப்சீர்ல எழுதுறாங்க, இப்னு ஜரீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் அறிவிக்கிறாங்க, இப்னுல் முன்திர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்களும் அறிவிக்கிறாங்க, இப்னு அபி ஹாத்தம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்களும் அறிவிக்கிறாங்க, இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரியும், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீரை குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவர்கள்ல தலைவர் அவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள், உலில் அம்ரி மின்கும், உங்களில் நின்றும் உலுல் அம்ர்களுக்கு வழிபடுங்கள் என்று சொல்வதற்கு யஅனி அஹ்லல் ஃபிக்ஹி வத்தீன், ஃபிக்ஹ் தெரிந்த அறிஞர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள்,
ஃபிக்ஹ் தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃப்சீர் அதுதான். அப்ப ஃபிக்ஹ் தெரிந்தவர்கள் என்ன சட்டத்தை சொல்றாங்களோ அந்த சட்டம் ஒரு காலமும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானது அல்ல. இத தீர்ப்பு சொல்றது யாரு? அல்லாஹ். நாங்க இல்ல, மதுஹபை பின்பற்றக்கூடிய ஆலிம்கள் அல்ல. யாரு? அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுகிறான். அல்லாஹ்வே சொல்றான், அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அவங்களுக்கும் வழிபடுங்க. ஏன்னா அவங்க ஒரு காலம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக சொல்ல மாட்டார்கள். இமாம் ராசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃசீருல் கபீர்ல ஒரு செய்தி எழுதுறாங்க. சரி, இந்த ஆயத்துக்கு அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க, உமராக்கள் என்று சட்டம் எடுப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஃபிக்ஹ் தெரிஞ்ச அறிஞர்கள் என்றே சொல்லிட்டாங்க. சரி, இல்ல ஆட்சியாளர்கள், காலிமார்கள் அந்த சட்டத்துக்கு எடுப்போமே அவங்க சொல்லும்படிக்கு. அப்ப ராசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அறிஞர்களாக இருந்தாலும், அதாவது ஆட்சியாளர்களாக இருந்தாலும், அவங்க தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் ஃபுகஹாக்கள்கிட்ட கேட்டுத்தான் சொல்லணும். எனவே உமராக்கள் என்று அங்கே நாடப்பட்டாலும், ஆட்சியாளர்கள் என்று நாடப்பட்டாலும், ஆட்சியாளர்களும் இந்த உலமாக்கள், இந்த ஃபுகஹாக்களுடைய சட்டத்துக்கு கீழே தான் அவங்க வரணும். எனவே எப்படி பார்த்தாலும் அதான் சொல்லுவாங்க, அல் 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 உலமா உமராஉல் உமரா. ஹகீகத்துல யதார்த்தத்துல பார்க்கும்போது ஆட்சியாளர்களுடைய அறிஞர்கள் யாரு, அதிகாரிகள் யாரு? அவங்களும் ஃபுகஹாக்கள் தான். எனவே அந்த வகையில பார்க்கும்போது அத்தியுல்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, அத்தியுர் ரசூல் என்று அல்லாஹ் நிப்பாட்டி இருக்கலாமே. ஏனென்றால் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படாத, மக்களுக்கு தெளிவில்லாத சட்டங்கள் நிறைய குர்ஆன் ஹதீஸிலே இருக்கிறது. நேரடியாக சட்டம் சொல்லப்படாதது இருக்கிறது. எனவே கண்டிப்பாக இந்த அறிஞர்களுடைய தெளிவை மக்கள் தேடுவார்கள், நாட வேண்டி இருக்கும், கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கும். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உலில் அம்ரி மின்கும், உங்களில் நின்றும் ஃபிக்ஹ் தெரிந்த, மார்க்க அறிஞர் தெரிந்தவர்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள். சரி, அந்த ஆயத்துல அப்படியே தொடரா போகும்போது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்படும். எப்படி என்றால், உங்களுக்கு ஒரு விடயத்துல ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ் ரசூலின் பக்கம் அதை திருப்பி விடுங்கள். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிருந்தால், இதை வச்சு சொல்லுவாங்க, இங்க அத்தியுல்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, வாத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்க, வா உலில் அம்ரி மின்கும், உலுல் அம்ரி என்ற ஃபிக்ஹ் அறிஞர்களிடையே அவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்தையும் எடுத்து நடக்குங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ் ரசூலின் பக்கம் அதை திருப்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது இல்ல. எனவே நமக்கு பிரச்சனை வந்தா குர்ஆன் ஹதீஸுக்கு தானே நாங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், உங்களுக்கு ஒன்றிலே பிரச்சனை ஏற்பட்டால் என்ற சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால், அது குர்ஆனிலும் ஹதீஸிலும் நேரடியாக சொல்லப்படலன்னு அர்த்தம். இப்ப இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க இமாம் ராசி ரஹிமஹுல்லாஹ். அவங்க எழுதுறாங்க, இந்த ஆயத்து அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள், ஃபிக்ஹ் தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்றதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதிகமாகிருச்சு என்றால் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் ரசூலின் பக்கம் திரும்பி விடுங்கள். அப்படின்னா என்ன போகணும்? அப்ப குர்ஆன் ஹதீஸின் பக்கம் தானே போகணும். குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியா சட்டம் இருந்தா ஏன் சண்டை வருது? நேரடியாக இருந்தா ஏன் சண்டை வருது? என்ன அர்த்தம் என்று கேட்டால், திரும்ப அல்லாஹ் ரசூலிடத்தில் மீளுங்கள் என்றால் கியாஸை அங்கே அல்லாஹ் வலியுறுத்துகிறான். கியாஸ் என்றா என்ன தெரியுமா? இப்ப நேரடியா அல்லாஹ் ரசூல் பக்கம் போறது இல்ல, அங்க போய் இத மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதான்னு பார்க்கணும். அதுக்குதான் கியாஸ் என்று ஒழுங்கு பிடித்தல். இது மார்க்கம் என்பது குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் என்று இருக்குது. இது கியாஸை ஏவும் ஆயத். நான் சொல்றதுல இமாம் ராசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப போகணும், போய்த்து பார்க்கணும், இத மாதிரி நேரடியாக இதுக்கு சட்டம் இல்ல, எனவே பிரச்சனையாக இருக்குது. இத மாதிரி ஒரு சட்டம் இருந்தால் அதுல ஒழுங்கு பிடிக்கிறது, கியாஸ் பிடிக்கிறது. கியாஸ் பிடிச்சு இது முடிவெடுங்க, இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே ஒரு விடயத்துல பிரச்சனை வரும்போது குர்ஆனின் ஹதீஸின் பக்கம் அல்லாஹ் மீள சொன்னான்னு சொன்னா அதெல்லாம் அர்த்தம் கியாஸுக்கு போக சொல்றான் அல்லாஹ். நேரடியான உங்களுக்கு தீர்ப்பு இல்ல, அதனால நீங்க என்ன செய்யுங்க, கியாஸின் பக்கம் போங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இஸ்லாம் என்ன வலியுறுத்துகிறது என்று வரும்போது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஃபிக்ஹுடைய அறிஞர்கள், இஸ்திம்பாத்துடைய அறிவுள்ளவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்தை நாம கேட்டு நடப்பது நமக்கு கடமை. சரியா? மூணாவது ஆயத்து முடிஞ்சாச்சு. நாலாவது ஆயத்துக்குள்ள வாங்க. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யௌம யதுஉ குல்ல உனாசின் பி இமாமிஹிம்,
அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஊதிய கிதாபஹு பியமீனி யௌம நதூ குல்ல உனாஸின், நாம் எல்லா மனிதர்களையும் அழைக்கும் நாளிலே, பி இமாமிஹிம், அவங்கட இமாமை கொண்டு அழைக்கும் நாளிலே. அவங்கட இமாம சொல்லி அல்லாஹ் அழைப்பானாம். இமாமண்டா என்ன? இப்னு ஜரீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் தஃப்சீர்ல, தன்னுடைய தஃப்சீர் இப்னு ஜரீர் 2ஆம் பாகம் 358வது பக்கத்துல சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கு யௌம நதூ குல்ல உனாஸின் என்பதற்கு பில் இமாமில்லதி கானூ யஅதகிதூனஹு வ யஅதம்மூன பிஹி ஃபித் துன்யா, துனியாவில் எந்த அறிஞரை இவர் பின்பற்றினானோ அவருடைய பேர் சொல்லி அழைக்கப்படுவார். நாம அழைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாங்க அழைப்போம்னா மலக்குகள் அழைப்பாங்க. எந்த அறிஞர் குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன விளக்கத்தை சொல்லி அந்த அறிஞரை இன்று பின்பற்றி வாழ்கிறீர்களோ அவருடைய பேர் சொல்லி அழைக்கப்படுவீர்கள். அது மட்டும் இல்லாம இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தஃப்சீர் குர்துபில சொல்றாங்க, அவர்கள் என்ன மதுஹபை, இமாமண்டா என்ன ஒரு அறிஞர் தானே, ஒரு அறிஞரை, எந்த அறிஞரை பின்பற்றி நீங்கள் மார்க்கத்தை எடுத்து நடந்தீர்களோ, அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை எடுத்து நடந்தீர்களோ அவருடைய பேர் சொல்லி அழைக்கப்படுவார். யாரு சொல்றாங்க? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ். நான் எந்த சொந்த என்ற கருத்தை சொல்லல, எல்லாம் தஃப்சீர்கள் இருக்கக்கூடிய. அப்ப அந்த பேர் சொல்லி அழைக்கப்படுவார். அப்ப அழைக்கப்படுவார் என்றால் என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட பேர் லிஸ்ட் யாருல வரும்? அந்த அழைக்கப்படக்கூடியவர் நம்ம யாருடைய பேர் சொல்லி, எந்த இமாமுடைய பேர் சொல்லி எங்களை அழைக்கப்படுவோமோ அவர் சரியானவரா, இஸ்திம்பாத்துக்கு தகுதியானவரா, முஜ்தஹிது முத்தலகா, குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்ய தகமையுள்ளவரா என்றதை பார்த்துக்கொள்ளணும். இல்லாட்டி நம்ம என்ன நடக்கும்? எங்கட பேரை வேறொரு பேரோட சொல்லித்தான் அழைக்கவாகும். ஏன் காரணம்? இன்றைக்கு ஒத்தருமே அப்படியானவங்க இல்ல, முஜ்தஹிதுகள் இல்ல. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டாக பிரிச்சிருக்கும் போது அறியாதவர்களாகிய நாம் அறிந்தவர்களிடத்துல கேட்டுத்தான் இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டி இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாங்க ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஓதக்கூடிய இந்த துஆ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் என்ன? அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அது சும்மா இல்ல, நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற வழி. இப்ப நேரா போய்த்து பாருங்க, மேல போய்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நூற்றாண்டு என்று சொன்னதுக்குள்ளே 4 மதுஹபும் உருவாகியாச்சு. அதற்கு பின்னால் வந்த சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள் எல்லோரும், ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து எந்த வழியை தேர்ந்தெடுத்தார்கள்? மதுஹபு என்ற ஒன்றை பின்பற்றும் வழியைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள். மதுஹபு என்ற ஒன்ற வழியை பின்பற்றுவதைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள்.